இப்போ ஸ்டாலினுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் இடையில பிரச்சனை வந்ததுனால தான் இப்போ திமுக கூட்டணியை பிளவுபடுத்துறாரு ஆதவ அர்ஜுனா. சொந்த கருத்து வேறுபாடு தான். நீங்கள் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசனோட நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேரும் டீ குடிக்கிறக்க நம்ம எங்கே போவோம், ரோட்டு கடைக்கு போவோம். இவங்க லண்டன் தான் போவோம். டீ குடிக்க லண்டன் போகிற ரெண்டு பக்கம் 5 லட்சம் கோடி இருக்குது. அமெரிக்க பணம் தேவையில்லை. இப்போ விஜய்க்கு பணம் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கடந்த விளையாண்டு பார்க்கட்டுமே. விஜயகாந்த் விளையாண்டு பார்த்தாரு, விஜய் விளையாண்டு பார்க்கட்டுமே. மக்கள் என்ன விஜயகாந்த் என்னாச்சு தேடுறாங்க. விஜயகாந்த் கோமாக்கு போனவரும் கட்சி கோமாக்கு போயிருக்கு. துரைமுருகன் என்ன எப்படியாவது ஜெயிக்க வை எடப்பாடி அப்போ கூப்பிட்டு சரிப்பா விட்டு கொடு. இதெல்லாம் திராவிட இயக்க மாடல், திராவிட மாடல் அரசியல். 750 ஓட்டில் தான் யார் ஜெயிக்கிறா? எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அண்ணாவோட அரசியல் பண்ணவர், எம்ஜிஆரோட அரசியல் பண்ணவர், கருணாநிதியோட அரசியல் பண்ணவர். உள்ளூரோட ஓட்டே போட மாட்டாங்க. வேங்க வயலில் இன்னும் நியாயமே கிடைக்கல. திரௌபதி அம்மன் கோயிலில் நியாயமே கிடைக்கல. 62 அடி கம்பம் தலைவனுக்கு நெட்டலானா எங்கேயும் முடியல. அப்போது எதுக்கு நம்ம திமுக ஓட்டு போடணும்? தலைவன் சொன்னாலும் நம்ம ஓட்டு போடக்கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும்? எதிராக இருக்கணும் தான் ஓட்டு போடணும். இந்த மனநிலைக்கு யார் வந்துட்டாங்க? சரி, தலித் மக்கள் வந்துட்டாங்க. இப்போ விஜய் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்காரு. இப்போ திருமாவளவனுக்கு அந்த வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கா? அம்பேத்கர் மதிப்பு கொடுக்காம அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வரல, அது எதுவும் அதில் அதாவது திமுக தலித்துக்கு எதிரான கட்சின்னு அர்ஜுன் ரெட்டி விதைச்சிட்டார். எங்கே? சிறுத்தையில். விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. இந்த விதைச்சது எங்கே ஓடிட்டுருக்குன்னா, தலித் கிராமங்களில், தலித் சேரிகளில், தலித் மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய கூட்டத்தில் இந்த உழைப்பு நமக்கு திமுகவுக்கு நம்ம செலுத்துகிற வாக்கு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வேங்க வயலில் இன்னும் நியாயமே கிடைக்கல. திரௌபதி அம்மன் கோயிலில் நியாயமே கிடைக்கல. 62 அடி கம்பம் தலைவனுக்கு நெட்டலானா எங்கேயும் முடியல. அப்போது எதுக்கு நம்ம திமுக ஓட்டு போடணும்? தலைவன் சொன்னாலும் நம்ம ஓட்டு போடக்கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும்? எதிராக இருக்கணும் தான் ஓட்டு போடணும். இந்த மனநிலைக்கு யார் வந்துட்டாங்க? தலித் மக்கள் வந்துட்டாங்க. இப்போ திருமாவளவன் என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில்? திருமாவளவன் என்ன தான் பண்ணணும்? கூட்டணி விட்டு விலகணுமா, இல்லை ஆதவ அர்ஜுனா பர்மனெண்ட்டாக வெளியே நீக்கணுமா? என்ன முடிவு? ஆதவ அர்ஜுனா கதை முடிஞ்சுது. அவர் நேரம் இப்போ விஜய்கிட்ட பேசிட்டார். பிரம்மாண்ட மாநாடு விஜயோட இணைய போகிறார். ஓகே, அது குறித்து பேசலாம். இப்போ இயக்குனர் அமீர் வந்து சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா கூட வச்சுக்கிட்டு அது நல்லதுக்கல்ல கட்சிக்கு, விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எதனால இயக்குனர் அமீர் சொல்லியிருப்பார் ஆதவ அர்ஜுனா கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு? எதுக்கு, என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அமீருக்கு அரசியலும் தெரியாது, புண்ணாக்கும் தெரியாது. அவர் அமீர் ஒரு சினிமா நடிகன். அமீர் ஒரு சினிமா நடிகன். இப்படி கூட சொல்லிக்கலாம், திமுக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, விசிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு அவரே கழட்டியும் விமர்சனம் வைக்கிறார்ல ஆதவ அர்ஜுனா, அதுக்காண்டி சொல்லியிருப்பாரோ? இல்லை, அதாவது அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் விஜய்க்கு தேவை. விஜய்க்கு தேவை. அப்போ எப்படி விஜய் வேண்டான்னு சொல்லுவார்? விஜய் திமுக தேவைப்பட்டாரா? அப்போ தேவைப்படலையா? ஆமாம். சிறுத்தைக்கு தேவைப்பட்டாரா? தேவைப்படலையா? அர்ஜுனுடைய பணம் தேவை. விஜய் கட்சி வளர்த்தணும்னா யாருடைய பணம் தேவை? ஆதவ அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் தேவை. அமீருக்கு பணம் தேவை? அமீருக்கு பணம் தேவையில்லை. இப்போ விஜய்க்கு பணம் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கடந்த விளையாண்டு பார்க்கட்டுமே. விஜயகாந்த் விளையாண்டு பார்த்தாரு, விஜய் விளையாண்டு பார்க்கட்டுமே. மக்கள் என்ன விஜயகாந்த் என்னாச்சு தேடுறாங்க. விஜயகாந்த் கோமாக்கு போனவரும் கட்சி கோமாக்கு போயிடுச்சு. நீங்கள் எதையுமே மக்களிடம் ரொம்ப தூரமாக வச்சு நீங்கள் காமிச்சிக்கூடாது. பக்கத்திலே போய் அனுபவப்பட்டால் தான் அதுலேருந்து மீண்டு வருவான். வைகோ வந்தார், இப்போ வைகோ காணாமல் போயிட்டார். பாமக காணோம். பல கட்சிகள் வந்ததில்லை. அதே போல் விஜயும் எக்ஸ்போஸ் ஆகணும். இவர் தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. யார்? ரெட்டி. அமீர் ஆதரவு தெரிவிக்கல, ஒரு அட்வைஸ் மாதிரி. அதே தேவையில்லை. இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறது? அர்ஜுன் ரெட்டியோ விஜயும் இணைந்து அரசியல் நடத்தினா தான் தமிழ்நாடு அரசியல் விளங்கும். அவன் தமிழ்நாடு அரசியல் வெளிச்சமாகும். இவர் ஒரு சினிமா கார்பரேட், இவர் ஒரு லாட்ரி கார்பரேட். 2 கார்பரேட் சேர்ந்தா தான் தமிழ்நாட்டில் மக்கள் பூரா தெருவு கார்பரேட்டுக்கு வந்துடுவான். ஓகே, 2 பேரும் சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஆதவ ரெட்டியும் விஜய் சேர்ந்தா? விஜய்கிட்ட செல்வாக்கு இருக்குது, ரெட்டிகிட்ட பணம் இருக்குது. தமிழ்நாட்டில் அதான அதிமுக திமுக உயிரோடு இருக்கிற காரணம். திமுககாரனுக்கு பணம் கொடுக்குறான், அதிமுக பணம் கொடுக்குறான். இப்போ ரெட்டியும் விஜய் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க?
சினிமா கிளாமர் இருக்குது, பணம் இருக்குது, ரெண்டு கண்ணு ஆட்சியை பிடிக்கட்டுமே. முதலமைச்சர் விஜய் வாய்ப்பு இருக்கு. விஜய் முதலமைச்சர், அர்ஜுன் ரெட்டி துணை முதலமைச்சர். இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கத்தானே வேணும். இப்படி கஷ்டப்பட பல வருஷமாக கஷ்டப்பட சீமான், எடப்பாடி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் நிதியமைச்சர், பிடபிள்யூ, ஆற்றுல மண்ணெல்லாம் தேடிக்கலாம். அப்புறம் இபி மினிஸ்டர், மின்சார சாதனம் வாங்கும்போது நிலக்கரியே வாங்காமல் பில்லை போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் தமிழ்நாடு இப்படி தானே இருக்குது. செந்தில் பாலாஜியெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சர். இப்படி வரும்போது இவங்கெல்லாம் வர்றதுக்கு என்ன? எல்லாரும் வரட்டும். தமிழ்நாட்டு மக்கள்னு தெளிவடைவதற்கு இவர்களெல்லாம் அமைச்சரானா தான் தமிழ்நாட்டு மக்கள்னு தெளிவடைவான். கேரளாவில் தெளிவாக இருக்கான், ஆந்திராவில் தெளிவாக இருக்கான், கர்நாடகா, பஞ்சாப் எல்லா மாநிலம் தெளிவாக இருக்கான். தமிழன்தான் தெளிவு இல்லாமல் இருக்கு. அதனால் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வரணும். சொல்வதை போல் முகபோது பெண் துக்குள ஆட்சிங்க நடக்கணும். ஓகே சார். இப்போ ஆதவர்ஜுனா வந்து பல கட்சிகளுக்கு நிதி பண்ணியிருக்காருல்ல. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பீக்கில் இருக்கும்போதே அவங்களுக்கு நிதி கொடுக்கல. அவங்க கட்சியை பார்த்து பயந்தாரா, இல்லை நிதி கொடுக்க யோசிச்சாராக்கா? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து தான் கொடுத்துருப்பார். துணை பொதுச் செயலாளர் அவர் வாங்க மாட்டார். பொதுச் செயலாளர் எப்படி துணை பொதுச் செயலாளர்? விசிகால துணை பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க. இல்லை, அண்ணன் திரும்ப கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர், அதனால் நீ எனக்கு கீழே இருந்துட்டார். சீமா கட்சிக்கு போனால் சீமா கட்சிக்கு மேலே தான் இருப்பார். சீமா சொல்லிட்டா நான் தான் மேலே இருப்பேன், ஒரு முறையில் செயல்படும். ஒரு உரையில் ஒரு கட்சி தான் இருக்கணும், ரெண்டு கட்சி இருக்கக்கூடாது. இதுதான் அவருக்கு நிதி கொடுக்கல. ஓகே சார். இப்போது ஸ்டாலினுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் இடையில பிரச்சனை வந்ததுனால தான் இப்படி திமுக கூட்டணியை பிளவுபடுத்துறாரு ஆதவர்ஜுனா. சொந்த கருத்து வேறுபாடு தான். நீங்கள் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசனோட நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேரும் டீ குடிக்கிறக்க நம்ம எங்கே போவோம்? ரோட்டு கடைக்கு போவோம். இவங்க லண்டன் தான் போவாங்க. டீ குடிக்க லண்டன் போகிற ரெண்டு நெருங்கி, ரெண்டு பக்கம் 5 லட்சம் கோடி இருக்குது. மார்டின்ட்டு 5 லட்சம் கோடி இருக்குது. திமுக அறக்கட்டளை நீங்கள் திமுக 5 லட்சம் கோடி இருக்குது. அப்போது இந்த 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி நண்பர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? டீ குடிக்கிற அங்கே தான் போவாங்க, டிஃபன் சாப்பிட்றதுக்கு டோக்கியோ போயிடுவாங்க. ஆமாம், மத்தியானம் டின்னருக்கு ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, பின்லாண்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் டர்பன் போயிடுவாங்க. ஆக உலகத்துடைய 4 மூளைக்கும் நீங்கள் ஈஸியாக பறந்து போயிடுவாங்க. காரணம் 5 லட்சம் கோடி. 5 லட்சம். இவர் மார்ட்டின் மருமக, இவர் முதலமைச்சர் மருமக. இவர் தமிழ்நாட்டுக்கே முதலாளி, அவர் இந்தியாவுக்கே முதலாளி, கள்ளலாட்டிக்கு முதலாளி. அப்போது இவர்களை யார் கேட்க முடியும்? சிபிஐ கேட்க முடியுமா? ஐபி கேட்க முடியுமா? ரா கேட்க முடியுமா? இல்லை எந்த நிர்வாகம், உள்துறை, பொதுத்துறை, நிதித்துறை, எந்த துறையும் கேட்க முடியாது. இப்படி இருக்க பக்கத்தில் இதில் ஆதவர்ஜுனாவுக்கும் மாட்டிருக்கும் அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவர் பாஜக சைடு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள இந்த சிக்கல் பிஸ்னஸ் எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள். அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம். ஒரு 100 கோடி கொடுத்தா 200 கோடி லாபம் வரக்கூடிய தொழிலை தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 20,000 கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாட்டு லாட்ரி, இதை நடத்தியே தீரணும். விஜயை கொண்டு போய் ஏடிஎம்கேல சேர்க்கணும். விஜயை ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்க்கணும். சேர்த்தா ஆட்சிக்கு வந்துடும். இப்போ 20% எடப்பாடிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பொதுச் செயலாளர். அப்போ விஜய்கிட்ட ஒரு 15% ஓட்டு வந்துருச்சுன்னா ஆளுங்கட்சியாக ஏடிஎம்கே வந்துருமா? ஜெயலலிதா 2011 விஜய் வேணும்னு அந்த மாதிரி நினைக்குது. சாரி, விஜயகாந்த் வேணும்னு நினைக்குது. விஜயகாந்தை பர்ச்சேஸ் பண்ணி கூட்டணியில் சேர்த்துது, ஆட்சிக்கு வந்துதா? இதெல்லாம் கடந்த கால அரசியல் அப்படி தானே இருந்தது. அதற்கு முன்பு அதிமுக திமுக 90களில் எப்படியாவது பாமகவுடைய 8% ஓட்டு வேணும். இந்த 8% ஓட்டு வந்துன்னா ஜெயலலிதா முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர். அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தால் முதலமைச்சர், இப்போ விஜய் வந்தால் முதலமைச்சர். அதுக்காக இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தரகர்கள் வந்துடுவாங்க. அதில் இப்போ அர்ஜுன் ரெட்டி தரகராக வந்திருக்காரு. அதனால் விசிகா விஜயை 2 பேரையும் கொண்டு ஏடிஎம்கே சேர்க்கலாம் முயற்சி பண்ணார். திமுக முடிச்சுக்கிச்சு. ஓகே சார், இவ்வளோ அரசியல் தெரிஞ்ச ஆதவர்ஜுனா வந்து அதோட இந்த துரைமுருகன் அவங்களோட அரசியல் கலந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஒப்பிடும்போது அவங்களும் உங்கள் திமுக ஜெயிக்குமா? இவரோட செயல்பாட்டை விட, இப்போ ஆதவர்ஜுனாவோட செயல்பாட்டை விட துரைமுருகனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜெயிக்குமா? அடுத்த எலெக்ஷனில் வர முடியுமா அவங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. துரைமுருகனை எடப்பாடி தயவில் தான் ஜெயிச்சார். இந்த 750 ஓட்டில். எவ்வளவு? 750 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு துரைமுருகன் காட்பாடியில். 750 ஓட்டு அப்புன்னு ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார், முன்னணியில் போயிட்டுருக்காரு. நான் ஜெயிச்ச போனால் நிதியமைச்சராகிடுவேன், பிடபிள்யூ அமைச்சராகிடுவேன் அப்படின்னு நேரம் எடப்பாடிக்கு போனால் போடுறார். யார்? துரைமுருகன். என்னை எப்படியாவது ஜெயிக்க வை எடப்பாடி,
எடப்பாடி அப்போ கூப்பிட்டு சரிப்பா விட்டு கொடு. இதெல்லாம் திராவிட இயக்க மாடல், திராவிட மாடல் அரசியல். 750 ஓட்டில் தான் யார் ஜெயிக்கிறா? எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அண்ணாவோட அரசியல் பண்ணவர், எம்ஜிஆரோட அரசியல் பண்ணவர், கருணாநிதியோட அரசியல் பண்ணவர். உள்ளூரில் கூட ஓட்டே போட மாட்டேங்கிறான். இவர் சிசிஎம் பூரா ஏவா வேலுக்கு விலைக்கு வாங்கிட்டார். இவரோட சிசிஎம் பூரா தேவராஜா ஆச்சா போச்சா இல்லாமல் ஏவா வேலுக்கு விலைக்கு வாங்கிட்டார். ஏவா வேலு போன மாதம் தான் ஏடிஎம்கேலேருந்து திமுகவுக்கு வந்தார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முந்தைய வந்தார். இப்போ நீங்கள் சொல்லுகிற மிகப்பெரிய அனுபவசாலி 750 ஓட்டில் அப்பு விட்டு கொடுத்து, அப்பு ஓட்டு 750 ஓட்டு துரைமுருகனுக்கு போட்டு எடப்பாடி தயவில் யார் ஜெயித்தான்? துரைமுருகன். எடப்பாடி இல்லைன்னா அப்பு, எடப்பாடி அப்பு இல்லைன்னா துரைமுருகன் எக்ஸ் எம்எல்ஏ. ஓகே, இப்போ அரசியலில் வந்து அனுபவம் தேவையில்லை, பணம் தான் பணம் இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். பணம் தான் எதையும் தீர்மானிக்குது. அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டு அதிமுக காரன் பணம் கொடுக்கணும், திமுக காரனுக்கு ஓட்டு போட்டு திமுக காரன் பணம் கொடுக்கணும். அப்போ தான் ஓட்டு போடுவோம். இந்த நிலைமையில் இந்த திராவிட இயக்கம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஓகே சார், இப்போ திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு 500, 1000, 2000 கொடுத்து தான் ஜெயிச்சுட்டு வராங்க, வரலாறு இருக்குது. இப்போ விஜய் களத்தில் இறங்கும்போது அவர் கொடுக்க ஆதவர்ஜனா சேர்ந்துருக்காரு, பணம் அதிகமாக இருக்குது, அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? பணம் தான் அரசியல். அதுக்காக தான் அர்ஜுன் ரெட்டி இவ்வளோ டிமாண்டு. பரம்பரைக்கே கொடுப்பாங்க, குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாம் பரம்பரையும் வாங்கிக்கப்பா, எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் பரம்பரைக்கும் ஓட்டு போட்டுருங்க. முந்தைய பரம்பரை உயிரோடு இருக்கிற செத்து போன எல்லாரும் ஓட்டு மொத்தமாக போட்டுருங்க எனக்கு. காரணம் பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வர பாயும். அர்ஜென்டினுடைய பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளத்தை தாண்டி அது கீழே போயிடும். இப்போ அர்ஜுன் ரெட்டி பேசுகிறது தலித் மக்கள் ஜெயிக்கணும், தலித் மக்கள், அது உண்மை பொய் தானே? அப்போது சார் லாட்ரி தொழிலில் கொண்டு வரணும், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அது மேடையில் பேச முடியாது. அதனால் நீங்கள் இழிச்சுவாயா யார்? தலித் மக்கள் தானே, உழைக்கிற மக்கள் தான். பாவம் பாவிகள். எதை சொன்னாலும் நம்புவான். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி தரேன்னா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் கொண்டு போய் 5000 கோடி ரூபா கொடுப்பான். யார்? இந்த மக்கள். அதனால் நீங்கள் ஏப்ப சாப்ப ஏமாளி எல்லாம் யார்? இந்த தலித் மக்கள் தான். ஒன்றுமே அவர்களுக்கு அரசியலும் போய் சேரல, அவர்களுக்கு விழிப்புணர்வும் போய் சேரல, அவர்களுக்கான அடிப்படை யார் ஏமாத்துறா, யார் உனக்கு நண்பனாக இருக்கா, இந்த அடிப்படை தலித்தையும் போய் சேரல, அம்பேத்கரும் போய் சேரல, பெரியாரும் போய் சேரல. தலித் மக்கள் யார் போய் சேர்ந்துருக்கா? விஜயும் அர்ஜுன் ரெட்டி போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ விஜயோட அர்ஜுன் சேர்ந்தனால அவர் விஜயோட கட்சிக்கு சரிவு தான் ஏற்படுமா, இல்லை பணத்தில் அதிகமானா கூட அந்த ஆட்சியில் மக்களிட மத்தியில் எப்படி பேர் வாங்குவாங்க? இனிமேல் ஒரு முறை நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும், அதுக்கு அர்ஜுன் ரெட்டியுடைய அந்த டேட்டா பேஸ் பவுன்சிங் பேட்ச், அப்புறம் இப்போ வச்சுருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன், ஒரு தொகுதிக்கு 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 50 டேட்டா பேஸ் ஆட்களை வச்சுருக்காரு. ஓகே, ஒரு தொகுதிக்கே வண்டி வாகன காரு பட்டாள பங்களாவோடு வச்சுருக்காரு. அவர்கள் பூரா ஃபுல் சர்வே எடுப்பான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சர்வே எடுக்கிற மாதிரி எடுத்து வெற்றி பெற வைப்பதற்கு எங்கே வீக்காக இருக்கும் அங்கே பெட்டிகள் அடிக்கப்படும், அடிக்கப்படும், நோட்டுகள் உதறப்படும். இதுதான் அரசியல். அப்போது இதுதான் திட்டமிடுறாங்க. பிஜேபியுடைய ஆசையும் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆசையும் இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவும் இருக்குது. இதனால் திமுக என்ன ஆகுது? பட்டக்குது, பதறுது. இதுதான் இப்போ அர்ஜுன் ரெட்டி விசிகாலேருந்து நீக்குவதற்கு காரணம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கண்டு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.